வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் ஸ்கிரிப்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 85. இப்போது 2025 ஆண்டிற்கான ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் உலகத்துடைய சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் இதோடைய தரவரிசை தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விசா இல்லாமலே நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். இரண்டாவது இடம் பிடித்தது ஜப்பான். நம்ம இந்தியா 85வது இடத்துல தான் இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய வாட்டி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. அடுத்தது, 2025 ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்தது. இதற்கான ஆன்சர் 6.6%. நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பல்வேறு உலக அமைப்புகள் கணிப்பாங்க. அப்படி அவங்க கணிக்கும்போது இந்த நிதியாண்டில் எவ்வளோவா இருக்கும், அதாவது 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கணிப்பாங்க. ஆனால் ஐநா சபை கணிக்கும் போது மட்டும் இந்த குறிப்பிட்ட ஆண்டில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு அவங்க கணிப்பாங்க. ஓகே, இப்போது ஐநாவுடைய பொருளாதார கணிப்புகளை பற்றி பார்க்கலாம். 2025 ஆண்டு தெற்காசிய பிராந்தியத்துடைய பொருளாதார வளர்ச்சி 5.7% இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. அதுவே 2026 ஆண்டு 6% இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. நம்ம 2024 ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருந்திருக்கு அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. 2025 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 6.6% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதுவே அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்தது, தற்போது தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கு பானை சின்னம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் விசிகா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சிக்கு பானை சின்னத்தை நம்முடைய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்காங்க. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் தான் இந்த மாதிரி அறிவித்திருக்காங்க. 2024 ஆண்டு மக்களவை தேர்தல் செயல்பாடுகள் அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் இதற்காக ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னமும் வழங்க முடியாது, அதே மாதிரி புலி சின்னமும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க இந்த 2 சின்னங்கள் தான் கேட்டுருக்காங்க. ஆனால் தேர்தல் சின்னங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இது பொருந்தாது அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த 2ம் வழங்க முடியாது. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது சின்னங்கள் கேட்டிங்கன்னா அது நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கூட படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் அங்கே படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸ் தான் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் தான் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அங்கே படிக்கலாம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டம் தமிழகத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2009 ஜூலை 23. 2009 ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. அப்போ இதை கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னு தான் அழைத்தாங்க. அதுக்கப்புறம் அதை முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையில் சிகிச்சைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்டு வருமான வரம்பு ஒரு குடும்பத்துக்கு 1,20,000க்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னா தான் இதில் பயன்பெற முடியும். இதில் எந்த நிறுவனத்துக்கு கூட இவங்க டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனத்துக்கு கூட தான் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றார்ல, அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் 76.94 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை தற்போது யார் வழங்கினார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகள் இது யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த விருது தான். இப்போது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் 27 பேருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இதில் குறிப்பிடும்படி பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ அப்படிங்கிற நாட்டுடைய அதிபரான கிறிஸ்டின் கார்லோ கங்கலு அவங்களுக்கும் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இவங்க நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அடுத்தது, எந்த ஆண்டு உலகின் மிக வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024.
இப்போது இது வரைக்கும் பதிவானாலேயே மிக வெப்பமான ஆண்டு அப்படின்னு 2024 ஆண்டை சர்வதேச வானிலை அமைப்புகள் எல்லாம் தெரிவித்திருக்காங்க. 2015 ஆண்டு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, தொல்புரட்சிக்கு முன்னாடி இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளாடி தான் வெப்பம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதாவது 1800களில் தொல்புரட்சி வந்து தொடங்கியிருந்தது. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தொழிற்சாலைகள் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புகை வண்டியெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் பூமி வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வெப்பமயமாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஏன்னா அதிகமான புகைகள் வந்து விளையாட்டுட்டே இருந்தது. அதனால தான். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும்ல, அதுதான் கரெக்டானது. அதிலிருந்து 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளாடி தான் நம்ம வந்து இப்போது பூமியுடைய வெப்பத்தை வந்து வச்சுக்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் 2015 ஆண்டு போடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தம். ஆனால் இந்த 2024 ஆண்டே புவியுடைய வெப்பநிலை 1.55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்குது. புவியுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, டீசல், பெட்ரோல், எரிவாயு இதெல்லாம் எரிக்கிறது தான் முக்கியமான காரணம். இதனால தான், அதாவது புவியுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால தான் பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. அதாவது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, அப்புறம் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் குளிராக இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. இதற்கெல்லாம் காரணம் இதுதான். அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நகர்ப்புற சாலைகளை சீரமைக்கிறதுக்காக ரூபாய் 3750 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிகழாண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அதெல்லாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், சென்னை, அப்புறம் சென்னை சுற்றுப்புற பகுதி, இந்த பகுதிகள் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது இதற்காக, அதாவது பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விளை நிலங்களை எல்லாம் அழிக்கிற காட்டு பன்றிகளை வனத்துறையினர் கொல்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தான் இந்த மாதிரி தெரிவித்திருக்காரு. ஆனாலும் விளைநிலங்களை அழிக்கிற காட்டு பன்றிகளை மட்டும்தான் கொல்ல முடியும். அதே மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் போய் கொல்ல முடியாது. வனத்துறையினர் மட்டும்தான் இதற்கான கொல்றதுக்கான அனுமதி அவங்களுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பிரபல பின்னணி பாடகரான பி ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ் இந்த மாதிரி முக்கிய மொழிகள் எல்லாம் பாடியிருக்காரு. இப்போ நம்ம பாபா படத்தில் ராஜ்யமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது கூட இவர் பாடின பாட்டு தான். 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு. இவர் கேரளாவை சேர்ந்தவர். தேசிய விருது உட்பட சில முக்கிய விருதுகளுமே பெற்றிருக்காரு. அடுத்தது போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற கைபேசி செயலியை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் தான் இதை வெளியிட்டிருக்காரு. இந்த செயலி வழியாக போதைப் பொருட்கள் தொடர்பான புகார்களை நம்ம தெரிவிக்கலாம். ஆனால் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, யார் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்களுடைய பெயர்கள், அப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரகசியமாக காக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்திற்கான லட்சணையுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக இந்தி தினம், இது வந்து ஜனவரி 10 வேர்ல்டு ஹிந்தி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒற்றுமை மற்றும் கலாச்சார பெருமையின் உலகளாவிய குரல் அப்படிங்கிறது தான். அடுத்தது அயலக தமிழர் தினம், இது ஜனவரி 12 அயலக தமிழர் தின விழா, இது வந்து சென்னையில் இப்போ நடைபெற்றது. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை, இது 2021 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 2500 பேரை வெளிநாட்டில் இருந்து இந்த அயலக தமிழக நலத்துறை அப்படிங்கிற அமைப்பு வந்து இப்போது மீட்டிருக்காங்க. அதாவது போர்னாலேயோ அல்லது கொரோனா மாதிரிப்பட்ட நோயினாலேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல, அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரது தான் இவங்களுடைய பணியாக இருந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் 2500 பேரை வந்து வெளிநாட்டில் இருந்து மீட்டிருக்காங்க. அடுத்தது தேசிய இளைஞர் தினம், இது ஜனவரி 12 இது விவேகானந்தருடைய பிறந்தநாள். 1863 ஆண்டு ஜனவரி 12 இவர் பிறந்தார். இவர் கொல்கத்தாவில் தான் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது தான். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 85. இது இப்படி கூட கேட்கலாம், ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது 2025 ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 70% இருக்கும் என ஐநா கணித்தது. இதற்கான ஆன்சர் 6.6%. அடுத்தது தற்போது தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கு பானை சின்னம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் விசிகா.
அடுத்தது முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டம் தமிழகத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2009 ஜூலை 23. அடுத்தது பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை தற்போது யார் வழங்கினார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். அடுத்தது எந்த ஆண்டு உலகின் மிக வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.